மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் எங்கே இருந்தான் என்று. அவன் யூதேயாவின் வனாந்தரங்களில் இருந்தான். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சத்தமாய் இருந்தான் என்று. வனாந்தரத்திலே அவன் தேவனுடைய சத்தமாய் இருந்தான் என்றுதான் அவனை குறித்து அதிகமாய் வேதம் முன்னிறுத்துகிறது. யார் அவனை சத்தம் போல நினைத்து முன்னுரைத்தார்கள் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்று யோவான் ஸ்நானகனை முன்கூட்டியே அறிவித்தான். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக மத்தேயு குறிப்பிடுகிறார், மார்க்கு குறிப்பிடுகிறார், லூக்கா குறிப்பிடுகிறார். இந்த 3 பேருமே அதை குறிப்பிடுகிறார்கள். வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்று. சத்தம் என்றால் வேற ஒரு பொருளில யோவான் ஸ்நானகனை குறித்து யோவான் முன்னிறுத்தி பேசுகிறார். கவனியுங்கள், யோவான் ஸ்நானகன் தேவனுடைய சத்தமாய் இருந்தான். இயேசு வார்த்தை. யோவான் ஸ்நானகன் அந்த இயேசு வருவதற்கு முன்பு அவர் வரப்போகிறார் என்பதை அறிவிக்கிற முன்னோடி. அவன் தேவனுடைய சத்தமாய் இருந்தான். சத்தம். ஒருவேளை இதை மத்தேயு சத்தம் என்று எழுதும் பொழுது, மார்க்கு சத்தம் என்று எழுதும் பொழுது, லூக்கா சத்தம் என்று எழுதும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி, இதோ யோவான் ஸ்நானகன் சத்தம், வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்று அவனை அறிமுகப்படுத்தி, இந்த சத்தம் தான் இந்த யோவான் என்று சொல்லுகிறார்கள் இந்த 3 சுவிசேஷகர்களும். ஆனால் இந்த 4வது சுவிசேஷகனான சுவிசேஷ புத்தகத்தை எழுதின யோவான் இந்த சத்தம் என்ற வார்த்தைக்கு பதில் யோவான் ஸ்நானகனை அறிமுகப்படுத்தும் பொழுது சாட்சி என்று அறிமுகப்படுத்துகிறான். முதல் 3 சுவிசேஷங்களும் யோவான் ஸ்நானகனை தேவனுடைய சத்தமாய் அவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். 4வது சுவிசேஷ புத்தகமான யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது, இந்த யோவான் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிறவனாய் வந்தான். சாட்சி என்று அவனை முன்னிறுத்துகிறான். பாருங்கள், சத்தம், அதனுடைய பொருள் சாட்சி. இப்போ உங்களுக்கு சத்தம் அப்படின்னா வேற மாதிரி புரிந்து கொள்ளுவீங்க. சாட்சி அப்படின்னா அதனுடைய முழு பொருளே வேற. யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு சாட்சியாய் நின்றான். இதுதான் இந்த வாரமும் யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்க போகிறோம். எனக்கு இந்த தேவனுடைய மனுஷனை குறித்து பேசுவது மிக சந்தோஷமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆச்சரியமா இருக்கிறது. எழுப்புதலுக்கு மிக முக்கியமான ஒரு தலைவன் யோவான் ஸ்நானகன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கி இன்று தேவைப்படுகிறார். கவனியுங்கள், மத்தேயு 3ஆம் அதிகாரம் நம்முடைய தொடர் பகுதி. யோவான் ஸ்நானகனை குறித்து யோவான் சுவிசேஷம் சொல்லுவதை கவனிப்போம். யோவான் 1:6. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன், அவனை குறிச்ச அறிமுகமே யோவான் சொல்லும் பொழுது அவனை குறித்த அறிமுகம் இருக்குதே, பிரம்மாண்டமான அறிமுகம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்கள், ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை அனுப்பினாராம். இதை யோவான் மிக அழகான முன்னுரையிலே பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். இந்த அறிமுகம் மற்ற 3 பேரும் சொல்லல. மத்தேயு சொன்னதை விட, மார்க்கு சொன்னதை விட, லூக்கா சொன்னதை விட யோவான் சொல்றது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அறிமுகம், அழகான அறிமுகம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். சரி, என்ன இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் தேவனால் அனுப்பப்பட்டவனுடைய வாழ்க்கைய
4 பகுதிகளா பிரிக்கலாம். யோவான் சாட்சி கொடுத்தான். நம்பர் 1. நம்பர் 2, யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தான். நம்பர் 3, யோவான் செய்தி கொடுத்தான். நம்பர் 4, யோவான் உயிரை கொடுத்தான். எவ்வளோ பேசலாம், ஆனா முழு செய்தியை சுருக்கி இந்த 4 வகையில தான் நம்ம அதை பிரிச்சு புரிகிற மாதிரி எடுத்துக்க முடியும். பல செய்திகள் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட இடங்களை பார்த்தோம். எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், இப்படி பல இடத்துல சொல்லி இருக்குது இல்லை. மிக சுருக்கமா யோவான் ஸ்நானகனை குறித்து வாசகன் புரிஞ்சுக்கவோ இல்லை அது ஒரு பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளவோ உங்களுக்கு மிக எளிமையா நீங்க செய்யணும்னா முழு யோவான் ஸ்நானகனுடைய சரித்திரத்தை சுருக்கி இந்த 4 பகுதியா பிரிச்சுக்கலாம். யோவான் சாட்சி கொடுத்தான். சொல்லுங்க. நம்பர் 1 யோவான். நம்பர் 2 யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தான். நம்பர் 3 யோவான் செய்தி கொடுத்தான். நம்பர் 4. இப்போ இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு முழுசும் ஒரு டாபிக், யோவான் சாட்சி கொடுத்தான். அடுத்த வாரம் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தான். இப்ப ஞானஸ்தானம் கொடுத்தான் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஞானஸ்தானத்தை குறித்து தெளிவா பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ பேசிக்காவே டோட்டலாகவே ஒரு இடத்துல ஞானஸ்தானத்துக்காக ஒரு ஸ்டாப்பிங் போட வேண்டியது இருக்குது. நம்பர் 3 யோவான் செய்தி கொடுத்தான். த பெஸ்ட் ப்ரீச்சர். நியூ டெஸ்ட்மெண்ட்ல யோவான் ஸ்நானகனை மாதிரி எல்லா வகை செய்திகளையும் ஒரு பிரசங்கி பேசியிருக்கிறான். அந்த பிரசங்கி அவன் பேசின செய்திகளுக்கு ஒரு அதிகாரம் ஒதுக்கப்பட்டிருக்குது, சுருக்கப்பட்டிருக்குது செய்திகள். அப்போ யோவான் ஸ்நானகனுடைய செய்திகள் என்ன என்பதை குறித்து விரிவா ஒரு நாள் பார்க்க போறோம். யோவான் உயிரை கொடுத்தான். கடைசி வாழ்க்கை, அவன் வாழ்க்கையை இயேசுக்காக, ஊழியத்துக்காக, நீதிக்காக கொடுத்துட்டான். இப்போ போன வாரம் பார்த்ததும் அதுக்கு முந்தின வாரம் பார்த்ததும் அறிமுகம் தான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரியலாவே யோவான் ஸ்நானகனை குறிச்ச உள்ள போற செய்திகள். இனிமே இந்த 4 தலைப்புல பேசி யோவான் ஸ்நானகனுடைய டாபிக்கை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது போக வேண்டியது இருக்குது. இன்னைக்கு யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்தான். சாட்சின்ற வார்த்தையை சொன்னா விளங்குது. யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்தான். யாரை குறிச்சு கொடுத்தான், என்ன கொடுத்தான், எதை பத்தி கொடுத்தான், இதெல்லாம் பார்க்கணும். ஒரு டீப் ஸ்டடி படிக்க படிக்க தோண்ட வருது. இந்த லாங் ஸ்டடி லென்த்தி ஒரு ரன்னிங் ஸ்டடியை விட இந்த டீப் ஸ்டடி நின்று யோசிக்கிறப்ப அது ஆழங்கள் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. முதலாவது யோவான் சாட்சி கொடுத்தான். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து தான் அந்த செய்தி. நம்ம யோவான் ஸ்நானகனை குறித்து தான் படிக்கிறோம். ஆனா யோவான் ஸ்நானகனை படிக்கிற தொடங்கின இடம் மத்தேயு 3ஆம் அதிகாரம். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து மற்ற சுவிசேஷர்களும் எழுதி இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அங்கே போயிட்டு மறுபடியும் யோவான் ஸ்நானகனை குறித்து படிக்க வேண்டிய வரும். அதனால முதல்ல எல்லாத்தையும் பார்க்கறது நல்லது. இப்போ மத்தேயு முடிச்சுட்டு மார்க்குக்கு போனால் மறுபடியும் யோவான் ஸ்நானகன் வருவார். அங்கே மறுபடியும் படிக்கணும், அப்படி படிக்கக்கூடாது, தேவையில்லை. ஸோ நம்ம ஒரு டாப்பிக்கில் நிற்கிறதுனால அந்த டாபிக் உரியதை முழுசுமே கவர் பண்ணிட்டா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போகிற இடங்கள்ல அங்கே மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அங்கேயே ஏதாவது செய்தி இருக்கும், இப்படி படிக்க மாட்டோம். ஸோ முதல்ல யோவான் சாட்சி கொடுத்தான். நான் சொன்னேன், முதல் 3 சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர்கள் அவன் சத்தமா இருந்தான் என்று எழுதுகிறார்கள். அதனுடைய மறு பொருளிலே 4வது சுவிசேஷகன் எழுதுகிறான், சுவிசேஷ புத்தகத்தில் அவன் சாட்சி கொடுத்தான் என்று எழுதுகிறான். இப்போ அந்த சாட்சி கொடுத்தான் எழுதுற அந்த புத்தகம் இருக்குதே, அது யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம். இப்போ யோவான் ஸ்நானகனை குறித்து சுவிசேஷ ஆக்கியோன்கள் மத்தேயு 3ஆம் அதிகாரம், மார்க்கு 1 அதிகாரம், லூக்கா
3ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம். இந்த 4 இடங்கள்ல அறிமுகப்படுத்துறாங்க. சொல்லுங்க பாப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம், மார்க் 1ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம். இன்னைக்கு இந்த 4 பகுதியில் இருக்கிற முக்கிய இடங்கள்ல ஒரு சில காரியங்களை கூர்ந்து கவனிக்க போறோம். நம்பர் 1, யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை குறித்து யோவான் சுவிசேஷகன் எழுதுவத யோவான் சுவிசேஷ புத்தகத்துல கவனிக்கலாம். சாட்சி கொடுத்தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் நான் வாசிப்போம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒளி எதை குறிச்சு சாட்சி சொன்னா? ஒளியை குறிச்சு சாட்சி சொன்னா. நம்பர் 1, யோவான் சாட்சி சொன்னா. இயேசுவை குறிச்சு சாட்சி சொல்றான். எதை குறிச்சு சாட்சி? அவன் போக்கஸ் ஒளியா இருப்பவரை குறிச்சு சாட்சி. இந்த ஒளியை குறிச்சு சொல்றப்ப அந்த ஒளி ஜீவனில் இருந்து வரும் ஒளி. அவன் பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறப்போ ஜீவனில் இருந்து வரும் ஒளி. வார்த்தையை கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஜீவன் தரும் ஒளி. அந்த ஜீவனே ஒளியா இருக்குதான். பாருங்களேன், அந்த ஜீவன் ஒளியா இருக்குது. அதை குறிச்சு சாட்சி சொல்றாரு. நம்பர் 2, அந்த ஒளி 5ஆம் வசனத்தை கவனிங்க. அந்த ஒளி இருளில பிரகாசிக்கிறது. இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி பாருங்களேன், இருளிலே பிரகாசிக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர்னா, அவர் ஜீவனே ஒளியை கொடுக்குது. இயேசு பேரு ஜீவன், லைஃபே அவர் தான். இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியம், லைஃபே அவர் தான். இயேசு உள்ள வந்துட்டா ஒருத்தன் உயிராயிடுறான். இயேசு உள்ள வந்துட்டா உயிர் வந்துடுது. இயேசு உள்ள வந்துட்டா ஜீவன் வந்துடுது. இயேசு இல்லைன்னு வைங்க, ஜீவன் இல்லை. ஒருத்தர் வாழ்க்கையில இயேசு உள்ள வந்ததுமே ஒருத்தன் ஜீவன் அடைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் இருளா இருந்துச்சுன்னு வைங்க, இயேசு உள்ள வந்ததுமே பிரகாசமாயிடுறான். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி வந்தா இருளே இல்லை, பிரகாசமா இருக்குது. இருளே இல்லை, அந்த ஒளி வந்துருச்சுன்னா பிரகாசம் பிரகாசம் பிரகாசமா இருக்குது. அதை குறிச்சு சாட்சி சொல்றானா. நம்பர் 3, அந்த ஒளி எல்லாரும் விசுவாசிக்கலாம். அந்த ஒளியை ஜஸ்ட் 4 வசனம். இயேசுவை குறிச்சு யோவான் கொடுத்த சாட்சி. அவர் ஒளியானவர். எப்படிப்பட்ட ஒளி? ஜீவன் கொடுக்கிற ஒளி, இருளிலே பிரகாசிக்கிற ஒளி, எல்லாரும் விசுவாசிக்கும்படியான ஒளி. அந்த ஒளியில கன்ஃபியூஷனே இல்லை, டவுட் இல்லை, சந்தேகம் இல்லை. அவரை ஏத்துக்கலாமா வானாவா, அவர் நல்லவரா கெட்டவரா, அப்படி இல்லவே இல்லை. கன்ஃபார்ம்டு லைட், கன்ஃபார்ம்டு லைஃப். அந்த ஜீவன் ஒளி கொடுக்குது. அந்த ஒளி இருளில பிரகாசிக்குது. அந்த ஒளி எல்லாருக்கும் வெளிச்சமா இருக்குது. சரி, அந்த ஒளியை குறிச்ச சாட்சி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும் ஒளி. ஐயோ, ஐ லவ் தட் வேர்ட். எந்த மனுஷனையும் உலகத்துல எத்தனையோ மனுஷன் இருக்கிறாங்க, இந்த மனுஷனை மாத்தவே முடியாது, இந்த மனுஷன் அவ்வளவுதான் அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லிடுறாங்க, இவன் அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா இயேசு எந்த மனுஷனையும் மாத்துறாரு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உங்க இருதயத்துல இதை போடணும். எப்ப தெரியுமா? எந்த மனுஷனையும் மாத்த முடியாத ஒரு மனுஷனும் உலகத்துல இயேசுவுக்கு கிடையவே கிடையாது. இயேசு கிட்ட வந்தா இவன் மாறல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எந்த மனுஷனையும். ஓ, பவர்ஃபுல் வேர்டு, பவர்ஃபுல் ஜீசஸ், பவர்ஃபுல் லைஃப், பவர்ஃபுல் லைட். எந்த மனுஷனையும் மாத்த முடியும்.
உங்க வீட்டில் மாற்ற முடியாதவங்க யாருன்னு நீங்க நினைச்சிடவே கூடாது. உங்க ஆள் மாறவே மாட்டாரு அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய கொடூரமானவனா இருந்தாலும் இயேசுவால மாத்துறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஒரு நிமிஷம் போதும். அதான் பவர்ஃபுல் ஜீசஸ். இதுதான் சாட்சி. யோவான் சொன்ன சாட்சிய உங்க சாட்சியா மாத்துங்க. நம்ம சாட்சியா மாத்த முடியும். எப்படி? என் இயேசு இருக்கிறாரு. என் இயேசுவை குறிச்சு நான் சாட்சி சொல்லட்டுமா? என் இயேசு, அவருக்குள்ள ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் ஒளியா இருக்குது. அந்த ஒளி இருளில பிரகாசிக்குது. அந்த ஒளி என்ன மாத்துச்சு? அந்த ஒளி ஒன்ன மாத்தும். இதான் சாட்சி. யோவான் ஸ்நானகன் சொன்ன சாட்சின்னு அவர் சொன்னதான் நின்று கூடாது. இதை நம்ம சொல்ல முடியும். இதை நமக்கும் சொல்ல வேண்டிய சாட்சி. என்ன விசுவாசம் வேணும்? நமக்கு இருக்க வேண்டியது, என் இயேசு யாரை ஒன்றும் மாத்திருவாரு, அவ்வளோதான். இந்த விசுவாசம் தான் வேணும். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உங்க புருஷன் மாறாத இருக்கிறாரு, முடிவு கட்டு இருக்கலாம். உங்க பையன் மாறவே மாட்டான், முடிவு கட்டு இருக்கலாம். அந்த ஆள் மாறவே மாட்டார், அந்த அதிகாரி மாறவே மாட்டார், இந்த ஆள் மாறவே மாட்டார்னு எவ்வளோ பேரை முடிவு கட்டி இருக்கிறோம். ஒன்று, இயேசுவால மாற்ற முடியாதுன்னு யாருமே உலகத்தில் கிடையவே கிடையாது. இது சாட்சி. தைரியமா சொல்லுங்க, என் இயேசுவால யாரை ஒன்றும் மாற்ற முடியும். அப்போ யோவான் என்ன அளவுக்கு விசுவாசம் இருந்திருந்தா, அவரை பார்க்கவே இல்லை, அவரை கண்ணால பார்க்கல. அவன் அந்த இயேசுவை எவ்வளோ ஒரு வாஞ்சையா விசுவாசத்தை தரிசித்துட்டு இருந்தா, வரப்போறவரை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தெளிவா சொல்லியிருக்கிறான். இதை பேதுரு சொல்லியிருந்தா ஓகே, பேதுரு பார்த்தான். யோவான் சொல்லியிருந்தா பார்த்தான். யாக்கோபு சொல்லியிருந்தா அவன் நேரா பார்த்தான். ஆனா யோவான் ஸ்நானகன் இயேசுவை இந்த அறிமுக சாட்சியை சொல்றப்ப, பிரசங்கம் பண்றப்ப, வரப்போறாருன்னு யோர்தான் அந்த கரையில கத்திட்டு இருக்கிறப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இயேசு வரவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு ஃபெய்த் இருந்திருக்கும் பாருங்க. இதுதான் சாட்சி. நம்பர் 5, அந்த ஒளி மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. மெய்யான ஒளி, அது போலி இல்லை. சும்மா தூரம் எல்லாரையும் அனுப்பிட்டு ஒளி எழுத்துறவங்க இல்லை. அந்த ஒளியில எந்த கலப்படம் இல்லை. அந்த ஒளி மெய்யான ஒளி. மெய், அதை குறித்து சாட்சி சொல்றோம். மெய். உங்க இருதயத்துல பதிய வேண்டியது என்ன தெரியுமா? உங்க இயேசுவை குறிச்ச இப்படிப்பட்ட சாட்சியை சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். நம்ம இயேசுவை குறிச்சு இப்படி சாட்சி சொல்லணும். விசுவாசிங்க சாட்சி சொல்ல தெரியல. இயேசுவை குறிச்சு 4 பேருக்கு சொல்லணும்னா சொல்றதுக்கு தெளிவான வார்த்தைங்க இல்லை. என்ன அழகான வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை, எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய வார்த்தை, எந்த இருளிலும் பிரகாசிக்கிற வார்த்தை, எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிற வார்த்தை, எல்லாரையும் உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அப்போ கிறிஸ்துவ குறிச்சு சாட்சி யோவான் அறிமுகத்திலேயே சொல்றப்ப அவன் ஒளியை குறிச்சு சாட்சி கொடுத்தான். நம்பர் 2, அவன் முன்னிருந்தவரை குறிச்சு சாட்சி கொடுத்தான். இப்ப மறுபடியும் யோவான் 1:15 யோவான்லயே பார்க்க போறோம். 1:15 அவரை குறித்து சாட்சி கொடுத்து, அகைன் ரிப்பீட் ஆகிற வேர்டை கவனிங்க. சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினானா. இது சாட்சியினுடைய அடுத்த லெவல். ஓகே, கவனிங்க. அந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி? முன்னிருந்தவர். இந்த முன்னிருந்தவரை குறிச்ச சாட்சி அப்படின்னு சொல்ற வார்த்தை கவனிங்களேன். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்த என்ன சொன்னான்? எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். இப்போ 2 வார்த்தையை கவனிங்க. எனக்கு முன்னிருந்தவர். இயேசு வரல, எப்படி தேவனை புரிஞ்சு இருக்கிறாங்க பாருங்க. பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்தா இப்படிதான் தேவனை புரிந்து கொள்ள முடியும்.
யோவான் சொல்ற காரியங்கள் ஆச்சரியமா இருக்குது. எனக்கு முன் இருந்தவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவர் என்னிலும் பெரியவர், அவருடைய பாத ரட்சையின் வாரை கூட நான் அவிழ்க்க முடியாது. எப்படி ஒருத்தரை பார்க்காதே இப்படி சொல்ல முடியும்? அவரை பார்க்கல, ஆனா சத்தமா சொல்றான். சோ என்ன அப்படின்னா, முன்னிருந்தவரை குறிச்சு யோவான் மிக தெளிவா அறிஞ்சிருந்தான். முன்னிருந்தவர் யாரு? ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் முன்னிருந்த இயேசு எல்லா புத்தகத்திலையும் இருக்கிறாரு. எல்லா புத்தகத்திலையும் இருக்கிறாரு. இயேசு திடீர்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படல. கவனிங்க, இயேசு திடீர்னு புதிய ஏற்பாட்டுக்கு மத்தேயுல 2ஆம் அதிகாரத்துல பிறக்கல. இயேசு திடீர்னு நியூ டெஸ்ட்மெண்ட்ல வரல. முன்னிருந்தவர். யோவான் ஸ்தானகன் சொல்றான், எனக்கு முன் இருந்தவர் ஆனா வரப்போறாரு, எனக்கு முன் இருந்தவர் எனக்கு பின்னால வரப்போறாரு. எனக்கு முன்னிருந்தவர் ஒருத்தருக்கு. யார் அவர் முன்னிருந்தார்? எங்க இருந்தார்? எப்ப இருந்தார்? எப்படி அதை கண்டுபிடிச்சான் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த முன் இருந்தவர் வரப்போறாரு வரப்போறாருன்னு சொன்னாங்களே, அதை யோவான் ஸ்தானகன் அறிஞ்சிருந்தான். நீங்க ஆண்டவரை குறிச்சு சொல்றப்ப, இயேசுவை தேடுறப்ப புதிய ஏற்பாட்டில் தேடுறது எளிது, ஆனா பழைய ஏற்பாட்டில் தேடுறது இனிமை. புதிய ஏற்பாட்டில் தேடுறது எளிது, பழைய ஏற்பாட்டில் தேடுறோம் பாருங்க. இயேசு எங்க இருக்கிறாரு, இயேசு எங்க இருக்கிறாரு, இயேசு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் தேடணும், அப்ப தெரியும். சோ பழைய ஏற்பாட்டில் முன்னிருந்தவரை குறிச்சு சொல்றத கவனிங்க. ஆதி ஆகமத்தில் இயேசு ஸ்திரீயின் வித்தாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆதி ஆகமத்தில். So in Genesis he is the seed of the woman. யாத்திராகமத்தில் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். is the Passover lamb. லேவியர் ஆகமத்தில் பிரதான ஆசாரியராய் முன்னிறுத்தப்படுகிறார். அவர்தான் ஹை பிரீஸ்ட். இப்போ முன்னிருந்தவரை கவனிங்க. ஆதி ஆகமத்தில் ஸ்திரீயின் வித்து, யாத்திராகமத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, லேவியர் ஆகமத்தில் பிரதான ஆசாரியன், என் ஆகமத்தில் யாக்கோபின் நட்சத்திரம், உயர்த்தப்பட்ட வெண்கல சர்பத்தின் அடையாளம், உபாகமத்தில் வரப்போகிற தீர்க்கதரிசி, யோசுவாவில் சேனையின் தளபதி. எல்லா புஸ்தகத்திலையும் இயேசு சொல்லப்பட்டிருக்கிறார், அடையாளமா இருக்கிறாரு, முன்னிருந்தவர். ஓகே, வரப்போறாருன்னு ஏசாயா சொன்னானே, அது மாதிரி எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. எல்லா புஸ்தகத்திலையும் எல்லா ஆக்கியோன்களும் தீர்க்கதரிசிகளும் சொல்லி இருக்கிறாங்க. சோ யோசுவால சேனையின் தளபதி, நியாயாதிபதிகள்ல நமது நியாய பிரமாணிகர், ரூத்துல நமது உறவின் முறையான ரட்சகர், 1 சாமுவேல்ல தீர்க்கதரிசி நியாயாதிபதி, 2 சாமுவேல்ல தாவீதின் வித்து, 1 ராஜாக்கள்ல ஆளுகிற ராஜா, 2 ராஜாக்கள்ல அபிஷேகிக்கப்பட்ட ராஜா, 1 நாளாகமத்துல ராஜாதி ராஜா, 2 நாளாகமத்துல யூதா கோத்திரத்து வம்சம், எஸ்ரால உண்மையுள்ள வேத பாரகன், நெகேமியாவில் திரும்ப கட்டுகிறவர், எஸ்தர்ல தன் மக்கள் நன்மையை நாடுகிறவர், யோபுல நமது மீட்பர், சங்கீதத்துல நமது மேய்ப்பர், நீதிமொழிகள்ல நித்திய ஞானம், பிரசங்கில நித்தியம், உன்னத பாட்டுல நமது மனவாளன், ஏசாயாவில் சமாதான பிரபு, எரேமியாவில் நீதியின் கிளை, புலம்பலில் புலம்பும் தீர்க்கதரிசி, எசேக்கியேலில் மனுஷகுமாரன், தானியேலில் கைகளால் பெயர்க்கப்படாத கல், ஓசியாவில்
உண்மையுள்ள புருஷன், யோவேலில் பரிசுத்த ஆவியை அருளுகிறவர், ஆமோஸில் நமது பாரத்தை சுமக்கிறவர், ஒபதியாவில் வல்லமையுள்ள இரட்சகர், நோயில் உயிர்த்தெழுந்த ஊழியன், மீகாவில் பெத்லகேமின் ராஜா, நாகூமின் நற்செய்தியை கொண்டு வருபவர், ஆபகூக்கில் தேவனுடைய சுவிசேஷகர், செப்பனியாவில் இரக்கமுள்ள இரட்சகர், ஆகாயில் சுத்தப்படுத்தும் ஊற்று, சகரியாவில் கிளை என்னும் ராஜா, மல்கியாவில் நீதியின் சூரியன். முன்னிருந்தவர் இயேசு. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இயேசு வந்துட்டே இருக்கிறார், திடீர்னு வரல. அப்ப முன்னிருந்தவர் எப்படிப்பட்டவர் பாருங்களேன். ஒவ்வொரு புத்தகத்திலையும் இயேசு இருக்கிறாரா? இயேசு விதவிதமா இருக்கிறாரு, வகை வகையா இருக்கிறாரு. உலகத்திலேயே பெஸ்ட் கிஃப்ட் இயேசு. எல்லா புத்தகத்துல இருக்கிறவங்களும் அந்த பெஸ்ட் கிஃப்ட் இயேசு எப்ப வருவார் 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 வருவார்னு காத்துட்டு இருந்தாங்க. Praise the Lord, praise the Lord. யோவான் ஸ்நானகனுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். யோவான் சாட்சி கொடுத்தான். என்ன ஒரு ஆச்சரியமான வார்த்தை பாருங்கள். யோவான் ஆண்டவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தானாம். ஆண்டவர் இயேசுதான் அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய தரிசனம். அவர் எப்பொழுது வருவார் எப்பொழுது வருவார் என்று அந்த ஏக்கத்திலேயே அவன் தினந்தோறும் ஊழியம் செய்து வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி கொடுத்து கொண்டே இருந்தானாம். பாருங்கள், சாட்சி கொடுப்பது என்பது நமக்கும் தேவையான ஒன்று. சாட்சி கொடுங்கள் அப்படி என்று சொல்லுவாங்க. சாட்சி சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சாட்சி சொல்றப்ப நம்முடைய விசுவாசமே நமக்குள்ள பெருகும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கிருந்தாலும் நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது உங்களுடைய விசுவாசம் பெருகும். அதே போல்தான் நாம் கூட சாட்சி கொடுக்கும் பொழுது நமக்கும் ஏதோ ஒரு காரியம் இருதயத்துக்குள் நடக்கும். சாட்சி சொன்னால் என்ன நடக்கும்? சந்தோஷம் வரும். சாட்சி சொன்னால் என்ன நடக்கும்? விசுவாசம் வளரும். சாட்சி சொன்னால் என்ன நடக்கும்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும். சாட்சி சொன்னால் என்ன நடக்கும்? ஜனங்கள் எல்லாம் அந்த சாட்சியை கேட்டு ஆச்சரியப்படுவார்கள். தங்களுக்கும் இப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஓ, இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறாரே, அவர்களுக்கு அற்புதம் செய்கிறாரே, அதிசயம் செய்தாரே என்று ஜனங்கள் எல்லாம் கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். ஆகையினால்தான் சாட்சி சொல்லும்படி எல்லாரையும் அழைக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்பொழுதாவது சாட்சி சொல்லி இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், சாட்சி சொல்லி இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி உங்கள் வியாதியின் படுக்கையில் இருந்து உங்களை எழுப்பினாரே, சாட்சி சொல்லி இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை சிறுமையிலிருந்து உயர்த்தினாரே, சாட்சி சொல்லி இருக்கிறீர்களா? உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உடனே பதில் கொடுத்தார், சாட்சி சொல்லி இருக்கிறீர்களா? உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை அற்புதம், எத்தனை மாற்றங்கள், எத்தனை வளர்ச்சி, எத்தனை காரியங்களை ஆண்டவர் செய்தார், சாட்சி சொல்லி இருக்கிறீர்களா? இதுவரை நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் இந்த செய்தியை கேட்ட பின்பாவது போய் சாட்சி சொல்லுங்கள். சின்ன இடங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, சின்ன கூட்டமா இருந்தாலும் பரவாயில்லை, வீட்டு கூட்டமா இருந்தால் கூட பரவாயில்லை, சாட்சி சொல்லுங்கள். 4 பேருக்கு மத்தியிலே ஒரு ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை சாட்சியாய் சொல்லுங்கள். யோவான் சாட்சி கொடுத்தான். யோவானை போல நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் யோவானை போல எல்லாரும் சாட்சி கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவ்வளோ காரியத்தை செய்தீர் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை பிறருக்கு சொல்லுங்கள், சாட்சியாக சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது உங்கள் விசுவாசம் வளரும், பெருகும். அதை நீங்கள் உணர்வீர்கள். சாட்சி சொல்லுவதிலே இதுதான் நடக்கும். சாட்சி சொல்லுகிறவர்களுடைய விசுவாசம் வளரும். D.L. மூடி என்ற ஒரு பெரிய பிரசங்கியார்,
இருந்தார். அவரை பார்க்க ஒரு விசுவாசி வந்தார். அந்த விசுவாசி டிஎல் மூடியை பார்த்து சொன்னார், பிரதர், எவ்வளோ செய்யறேன், ஆனா என் விசுவாசம் வளரவே இல்லை அப்படின்னு சொன்னார். டிஎல் மூடி கேட்டாரு, ஜெபம் பண்றியா? ஆமா பண்றேன். வேதம் வாசிக்கிறியா? ஆமா வாசிக்கிறேன். ஆலயத்துக்கு போறியா? ஆமா போறேன். ஆனாலும் என் விசுவாசம் வளரல. எனக்கு விசுவாசிக்க முடியாதபடி ஏதோ ஒரு தடையா இருக்குது அப்படின்னு சொன்னார். மூடி சொன்னாரு, நீ இன்னிலிருந்து போய் இயேசு உனக்கு செஞ்ச காரியத்தை குறித்து எங்கெல்லாம் சாட்சி சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அந்த மனுஷன் போய் ஆண்டவர் அவரை எப்படி ரட்சித்தார், அவர் எப்படி பாவ வாழ்க்கையில இருந்து இயேசு அறிந்து கொண்டார் என்பதை குறித்து சாட்சி சொன்னாராம். ஒரே சந்தோஷம் அவருக்கு. அதுக்கு பிறகு ஆண்டவர் மேல ஒரு பெரிய விசுவாசம் வந்துட்டு அவர் உணர்ந்தாராம். ஆமா, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் நிலைமை கூட அப்படி இருக்கலாம். விசுவாசம் வளரவே இல்லை பிரதர், என் விசுவாசம் வளரவே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆலயத்துக்கு போறேன், அபிஷேகம் பெற்றேன், அப்படியெல்லாம் கூட சொல்லலாம். ஆனா ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுங்க. வீட்டு கூட்டங்கள், சபை கூட்டங்கள், சின்ன கூட்டங்கள், சகோதர ஐக்கியம், சகோதரிகள் ஐக்கியம், எங்கெல்லாம் சாட்சி சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சாட்சி சொன்னா முதல்ல என்ன நடக்கும்னா தேவன் நாமம் மகிமைப்படும். ரெண்டாவது, உங்க விசுவாசம் வளரும், ஸ்திரப்படும். ரட்சிக்கப்பட்டதுமே உடனே சாட்சி சொல்ல வச்சிருவார் ஒரு ஊழியக்காரர். அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா அடுத்த வாரமே சாட்சி சொல்ல சபை மேடையில ஏத்திருவார். ஏன்னா அவன் சாட்சி சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் யோசிப்பான் பாவம் செய்ய, ஐயோ நான் சாட்சியெல்லாம் சொல்லிட்டேனே அப்படின்னு. பாருங்கள், சாட்சி சொல்லுவதில் எத்தனை நன்மைகள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை சாட்சியாக சொல்லுங்கள். அது தேவ நாம மகிமைக்காக இருக்கும், உங்களுடைய விசுவாச வளர்ச்சிக்காக இருக்கும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் மகிமையான காரியங்களை செய்து அவளை வாழ வைத்து அவர்கள் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்பட செய்யுங்க அப்பா. அவர்களை பயன்படுத்தும். அவர்கள் சொல்ல போகிற சாட்சிகளை ஆசீர்வதியும். கேட்கிற ஜனங்கள் உன் பக்கம் திரும்புவார்களாக. கேட்கிற ஜனங்களுக்கு விசுவாசம் வரும்படி உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். இந்த சாட்சிகள் மூலம் ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பையும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், ஒவ்வொருவரையும் சாட்சி சொல்லும்படி வையும், சாட்சியாக வையும், ஆசீர்வதியும். இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யோவான் சாட்சி கொடுத்தான். நீங்களும் அப்படி கொடுக்க போகிறீர்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்பட போகிறது. தொடர்ந்து யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை, பாடத்தை படிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடங்களை படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். God bless you. God bless you. எப்ப நம்மள ஒண்ணும் இல்லை நோ அப்படின்னு நம்மளை தாழ்த்துறோமோ, நம்ம வெசலை எப்ப எம்டி ஆக்குறோமோ, நம்ம எப்ப ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோமோ, அப்பதான் நீங்க அறியாத ஒருத்தர் உங்க முன்னால இருக்கிறத பார்க்க முடியும்.